நாளை மறுநாள் வியாழக்கிழமை நம்ம தமிழகத்தில் ஓட்டு நடக்க போகுது அப்படிங்கிறதால இன்றுடன் தேர்தலுக்கான பிரச்சாரம் அரசியல்வாதிங்க அவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரச்சாரம் நிறைவடையுது. ஸோ இதனால் தமிழகம் முழுக்க இருக்கிற வேட்பாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே கடைசி கட்ட அந்த சூறாவளி பிரச்சாரத்தில் எல்லாருமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தனிப்பட்டு எல்லாரை விட வித்தியாசமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இப்போ இந்த கடைசி நாளில் கடைசி நிமிடத்தில் பிரேமலதா அவங்க அடுத்த மிகப்பெரிய அதிர்ச்சியை திமுகவுக்கு இந்த கடைசி நாள் கடைசி நிமிட பிரச்சாரத்தில் பிரேமலதா அவங்க திரும்பவும் ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே முக்கியமான தலைவர்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டு அவங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு பண்ணியிருக்காங்க பிரேமலதா. அப்படி பிரேமலதா அவங்க பிரச்சாரத்தில் சொல்கிற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஸ்டாலின், அதுக்கப்புறமா KN நேரு, முக்கியமாக செந்தில் பாலாஜி, இப்படி இவங்க எல்லாருமே சிறைக்கு போகிற மாதிரியான ஒரு வாக்குறுதியை கடைசி நேரத்தில் மக்கள் எல்லாருக்குமே பிரேமலதா அவங்க பிரச்சாரம் பண்ணுறப்ப கொடுத்துருக்காங்க. மேலும் பிரேமலதா அவங்க பேசின இந்த விஷயம், இந்த தகவலை முழுசாக பார்த்தா நிச்சயமாக திமுகவினர்கள் யாருக்குமே ஒரு ஓட்டு கூட விழாதுடா அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் பிரேமலதா அவங்க இப்போ பிரச்சாரம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பிரேமலதா அவங்களுடைய அந்த கடைசி கட்ட சூறாவளி பிரச்சாரத்தில் என்ன தான் பேசியிருக்காங்க, மக்கள்கிட்ட அவங்க என்ன தான் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துருக்காங்க, இதனால் ஸ்டாலின், KN நேரு, செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே சிறைக்கு போகிறதுக்கான அபாயம் என்னதான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போது பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எப்போ போய் திமுகவில் சேர்ந்தாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் திமுக கட்சிக்குள்ளேயும் சரி, அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கு உள்ளேயும் சரி, ஒவ்வொரு நாளும் பிரேமலதா அவங்களால திமுகவுக்கு ஏதாவது ஒரு தலைவலி பிரச்சனை தொல்லைகள் ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையுது. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்பாடா அப்படின்னு ஸ்டாலின் அவர் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதுக்குள்ளே இப்போ பிரேமலதா அவங்க கிட்ட இருந்து அடுத்ததாக மிகப்பெரிய அதிர்ச்சி, கடைசியான மிகப்பெரிய அதிர்ச்சியை பிரேமலதா அவங்க ஸ்டாலின், KN நேரு, செந்தில் பாலாஜி எல்லாருக்குமே இப்போ கொடுத்துருக்காங்க. அப்படி பிரேமலதா அவங்க கடைசி கட்ட இந்த பிரச்சாரத்தில் அவங்க பிரச்சாரம் பண்ண போன இடத்துல என்ன வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா வழக்கமாக அங்கே அவங்க பிரச்சாரம் பண்ணுற எல்லா இடத்துலையுமே மக்கள்கிட்ட அவங்க மைக்க பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்கள் குறைகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்குறது உண்டு. கேட்டுட்டு அவங்களுடைய குறைகள் நிறைவடைகிற மாதிரி வாக்குறுதிகளை தான் தொடர்ந்து பிரேமலதா அவங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்களை நேரடியாக சந்திக்கிறப்ப அவங்க செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் பிரேமலதா அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த பகுதி மக்கள் எல்லா கட்சி எல்லா ஆட்சியிலுமே தான் ஊழல் நடக்குது, திமுக ஆட்சியிலுமே கூட தான் ஊழல் நடந்திருக்கு, நீங்கள் அது இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா, திமுக ஆட்சியில் ஊழலே நடக்கலை அப்படின்னு உங்களால் சொல்லிட முடியுமா, அப்படி ஊழல் செய்திருக்க திமுக அரசியல்வாதிகள் அவங்க எல்லாருக்குமே தண்டனைகளும் கிடைக்கிறதில்ல, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க அவங்க எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா அவங்கள லாக் பண்ணுற மாதிரியான கேள்விகளை மக்கள் எழுப்பியிருக்காங்க இன்றைக்கி பிரேமலதா அவங்க கிட்ட. ஸோ உடனே பிரேமலதா அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம்னு அப்படி ஒத்துக்க முடியுமா, ஒத்துக்கிட்டால் கண்டிப்பாக பிரேமலதா அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது, திமுக காரர்களுக்கு வேணால் திமுக கட்சிக்கு வேணால் ஓட்டு விழும், ஆனால் பிரேமலதா அவங்களுக்கு ஓட்டு விழவே விழாது. அதனால் பிரேமலதா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை மாற்றி எல்லா கட்சியிலையுமே ஊழல் நடக்குது, அதிமுக ஆட்சியிலையுமே ஊழல் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலையுமே கூட ஒரு சில இடத்துல ஊழல் நடந்திருக்க தான் செய்யுது, நான் அதை மறுக்கலை அப்படின்னு பிரேமலதா சொன்னதுக்கு அப்படின்னா அமைச்சர் KN நேரு அதே போல் செந்தில் பாலாஜி இவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு திமுக கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய ஊழல்வாதிகள் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு உள்ளே இருக்கிற திமுக இந்த மிகப்பெரிய தலைவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு பிரேமலதா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சட்டுன்னு பிரேமலதா அவங்க யோசிக்காம நிச்சயமாக அவங்க தப்பு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்னு பிரேமலதா அவங்க திமுக கட்சிக்கு உள்ள ஊழல் பண்ணவங்க அவங்க எல்லாருமே திரும்பவும் திமுக அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, பிரேமலதா அவங்க கூட்டணியில் ஆட்சி அமைஞ்சதுன்னா நிச்சயமாக ஊழல் பண்ணவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும், கிடைக்கிற மாதிரியான வழி வகைகளை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா அவங்க ரொம்ப பெரிய ஷாக்கை திமுக அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் இந்த விஷயத்தை அவங்க மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. இப்போது இதை கேட்ட ஒட்டுமொத்த திமுக அவங்க எல்லாருமே பயங்கரமாக, ஏன்னா ஏற்கனவே பிரேமலதா அவங்க மேலே எல்லாருமே பயங்கர கடுப்பு கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவரை வச்சுக்கிட்டே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா வைக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசினாங்க பிரேமலதா. அப்புறம் நேற்று நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டாரில் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு வாயில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு மாற்றி பேசிட்டாங்க பிரேமலதா.
மேலும் இன்னொரு பிரச்சார கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள் மூடப்படும், திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவர் கொடுக்காத ஒரு தனிப்பட்ட ஒரு வாக்குறுதியை தனிப்பட்ட முறையில் இவங்க பிரேமலதா தனியாக அவங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நடந்த இந்த கடைசி நாள் கடைசி கட்ட அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ கடைசியாக பிரேமலதா அவங்க போன அந்த பிரச்சார கூட்டத்துக்கு மக்கள் அவங்க எல்லாருமே திமுக ஆட்சியிலுமே ஊழல் நடக்குது, ஊழல் நடக்கிறவங்கள அவங்க நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள தண்டிப்பீங்களா அப்படின்னு கேட்டு KN நேரு, செந்தில் பாலாஜி அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், தண்டனை வாங்கி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா அவங்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்திருக்காங்க கடைசி நாள் கடைசி பிரச்சாரத்தில். ஸோ இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு இந்த வாக்குறுதியை அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, என்னதான் KN நேரு அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே ஊழல் பண்ணியிருக்காங்க, கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அடிச்சிருக்க அந்த கொள்ளை ஊழலில் இருந்து மிகப்பெரிய ஒரு பங்கு ஸ்டாலின் அவருக்கு போகுது. அந்த பட்சத்தில் இப்போ KN நேரு, செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் இருந்து மிகப்பெரிய பங்கு ஸ்டாலின் அவருக்கு போயிருக்கு. அப்படிங்கிறதால அவருமே கூட அந்த ஊழல் வழக்கு அந்த பிரச்சனைகளில் நிச்சயமாக சிக்குவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இது எல்லாமே பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலுமே பிரேமலதா அவங்க ரொம்ப தைரியமாக தில்லா திமுக கூட்டணி கட்சிக்கு உள்ளே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ இந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்க பிரச்சாரம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரேமலதா அவங்க போகிற ட்ராக்கை பார்த்தா திமுக தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சா போதும் அப்படின்னு கூட்டணி கட்சிக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பிரேமலதா அந்த மாதிரியான ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் வேலையை தான் திமுகவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பார்க்க நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் தோணுது. நமக்கு என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன பேசுகிறாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க நடவடிக்கை என்ன அப்படின்னு தான் இந்த பிரச்சாரம் ஆரம்பிச்சதுல இருந்தே தமிழக மக்கள் எல்லாருமே மற்ற அரசியல் தலைவர்கள் பேசுகிறத விட பிரேமலதா அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இன்னைக்கு கடைசி நாள் கடைசி கட்ட பிரச்சாரத்துலேயுமே தேமுதிக கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு கடைசி நேரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவை சேர்ந்த யாராக இருந்தாலும் பெரிய தலைவராக இருந்தாலும் குற்றம் செய்தவங்க ஊழல் பண்ணவங்க அவங்க எல்லாருமே நிச்சயமாக கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு பிரேமலதா அவங்க மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அவங்க இந்த வாக்குறுதியை கொடுத்தாங்களோ அப்போவே திமுகவர்கள் அவங்க எல்லாருமே நிச்சயமாக ஊழல் பண்ணியிருக்காங்க, அதை பிரேமலதா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்குற மக்கள் எல்லாராலையுமே உணர முடியுது. ஸோ அப்படி பிரேமலதா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுகவினர்கள் அவங்களுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட்டணி கட்சியில் இருக்கிற பிரேமலதா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை பார்க்குற மக்கள் யாருமே நிச்சயமாக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு திமுகவுக்கு எதிராக தான் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த விஷயத்தை இந்த வீடியோவை இந்த தகவலை பார்க்குற மக்கள் யாருமே திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்தை பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஸோ கடைசி நாள் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அனல் பறக்கிற பேச்சாக திமுகவுக்கு எதிராகவே திமுகவை சேர்ந்தவங்க தவறு பண்ணவங்க கைது செய்யப்படுவாங்க, அந்த லிஸ்ட்டில் செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏன் ஸ்டாலின் அவரே கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரேமலதா அவங்களுடைய பேச்சு அமைஞ்சிருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.